வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாழ்த்து சொல்வதற்கு, நேர்ல வந்து சொல்வதற்கு கிட்டத்தட்ட சில வருடங்கள் ஆகிவிட்டது. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவர் நல்லவர் ஆகவே இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்படியாக ஒருத்தர் சபைக்கு ஒரு போதகரை மெசேஜ் கொடுக்கும்படியாய் கூப்பிட்டாங்களாம். அப்ப கூப்பிடும் பொழுது அந்த பாஸ்டருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 10 நிமிஷத்துக்கு மேல என்ன பண்ண மாட்டாரு, மெசேஜ் கொடுக்கவே மாட்டாராம். அதுதான் அந்த பாஸ்டருடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அப்படியா ஒரு சபையில அவரை கூப்பிட்டுருந்தாங்க. வழக்கம் போல வந்தாரு, 10 நிமிஷத்துல முடிச்சுட்டாரு, போயிட்டாரு. ஸோ அப்போ வந்து அந்த சபையில இப்போ ஒரு ஆண்டு விழா வருது. இதே போல ஒரு கிறிஸ்மஸ் டைம்னு வச்சுங்களேன். அப்போ அந்த நேரத்துல எல்லாருக்கும் யோசிக்கிறார்கள், யாரை கூப்பிட்டா நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னா, அதுதான் ஐயா கரெக்டா ஒரு வார்த்தையை நல்லா சொன்னாப்புல. என்னது, அடுத்து நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, தயவு செய்து சீக்கிரமாய் முடித்து விடுங்கள். அதுதான், நிறைய ப்ரோக்ராம் இருக்குன்னா சீக்கிரமா முடிச்சிடுங்க. அது போல அப்போ நிறைய நம்மளுக்கு ஆண்டு விழா கண்டிப்பா இருக்கு, நிறைய ப்ரோக்ராம் இருக்கும், நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், சால்வ் போடணும், இது பண்ணணும், அதை பண்ணணும். அப்ப யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே திங்க் பண்ணும்போது அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. லாஸ்ட் டைம் 10 நிமிஷம் பேசினார்ல, அந்த பாஸ்டரே கூப்பிடுங்கன்னாரு. ஓகே, அவரே கூப்பிட்டாச்சு. ஓகே, மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. 5 நிமிஷம் ஆச்சு, 6 நிமிஷம் ஆச்சு, 7 நிமிஷம் ஆச்சு. உடனே பாஸ்டர் கண்ணு காமிச்சிட்டாரு. ஓகே, உடனே எத்தனை நாளத்துல முடிச்சிருவாரு? சவுண்ட் கேக்குதா இல்லையா? கேட்கல. 7 நிமிஷம் வந்துருச்சு. இப்போ எல்லா பாஸ்டர் சிக்னல் கொடுக்குறாரு. எத்தனை நிமிஷத்துல முடிச்சிருவாரு? 10ல் 7 போச்சுனாலும் 3. இப்ப 3 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துங்கன்னாரு. 8 ஆச்சு. இன்னும் பாஸ்டருக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னும் 2 நிமிஷத்துல முடிய போகுது. அடுத்து யாராருக்குன்னா நான் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பிளான் பண்றாரு. 9 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரத்துல முடிச்சிட்டாரு. அப்பாடா அப்படி சொல்லி எல்லாருக்கும் அப்படிதான் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. முடிச்சது. சரி, யாராவது ஜெபம் பண்ணா வாங்கினாங்க. சபை எல்லாரும் அப்படியே கூடி வந்தாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு நம்மள ஜெபம் பண்றதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களே. சபையெல்லாம் சேர்ந்து ஒரே ஒருத்தர் கேள்வியை கேட்டாங்களாம். ஐயா, 10 நிமிஷத்துலயே நீங்க மெசேஜ் முடிச்சிருவீங்களே, இந்த டைம் மட்டும் ஏன் 2 மணி நேரம் எடுத்தீங்க அப்படின்னாங்க. ஓ அதுவா, நான் வழக்கமா மெசேஜ் கொடுக்கும் பொழுது நான் என் பாக்கெட்ல ஒரு சாக்லேட் இருக்கும். அந்த சாக்லேட் எடுத்து நான் என்ன பண்ணேன், என் வாயில போட்டுருவேன். அது எப்ப கரையுதோ அப்ப என் மெசேஜை முடிச்சிருவேன். ஸோ இப்போ கரெக்டா ஷார்ப்பா 10 நிமிஷம் அந்த சாக்லேட் இருக்கும், கரைஞ்சது நான் மெசேஜை முடிச்சிருவேன். இன்னைக்கும் வந்தேன், இன்னைக்கும் என் பாக்கெட்ல கையை விட்டேன், இன்னைக்கும் ஏதோ ஒன்று வந்துச்சு, அதை எடுத்து நான் வாயில போட்டேன். நானும் கரையும் பார்த்தேன். கடைசி வரைக்கும் அது கரையவே இல்லை. அப்புறம் பார்க்க போனான், அது சாக்லேட்டே இல்லை, என் சஃபாரியோட பட்டனுன்னாராம். ஹல்லேலூயா. அது மாதிரி இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஷார்ட்டா ஒரு எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ நான் முடிச்சுட்டு நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆண்டு உங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பித்துட்டு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏன் இந்த கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறோம்? ஏன் இந்த கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறோம் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க சொன்னா நான் சீக்கிரமா முடிச்சிருவேன், நீங்க சொல்லலைன்னா நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சு நான் முடிச்சிருக்கிறது லேட் ஆகும். ஏன் நம்ம கிறிஸ்துமஸை நம்ம கொண்டாடுறோம்? வருஷம் வருது, ஒரு வருஷம் தவறதில்லை, எல்லா வருஷமும் கிறிஸ்துமஸ் வருது. ஏன் நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம் சொல்லுங்க. பிறப்பின்னர் செய்தி வேற, பண்டிகை. கிறிஸ்துமஸ் எதுக்கியா கொண்டாடுறோம்? புது துணி போட கொண்டாடுறோம், ஆலயத்தை டெக்கரேஷன் பண்ற கொண்டாடுறோம், வீட்டுல பிரியாணி இருக்கிறது அதுக்கு கொண்டாடுறோம். கரெக்ட் தானே? So, இன்னைக்கு what is the purpose of the Christmas? கிறிஸ்துமஸுக்கான முதல் நோக்கம், அதுக்கான நோக்கம் என்னன்றதை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எதற்காக இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம், எதற்காக தேவன் இந்த பூமியில பிறந்தார் என்பதை குறித்து நம்ம அதை தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். சொல்லுங்க, படிங்க.
அதுதான் படிங்க படிங்க. கிறிஸ்து மூலமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. இவர்களே இவ்வளவு தர மாதிரி படிச்சா நான் எந்த அளவுக்கு படிச்சிருப்பேன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வார்த்தைகளை ப்ரொனவுன்சியேஷன் பண்றதுக்கு நானும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா இந்த வசனத்தை திருப்பி 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 படிச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் படிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கும்படிக்காக, நீ புத்திரனே அண்ணா ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளியாய் இருக்கும்படியாக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னோட செய்தியின் தலைப்பு, நம்ம சுதந்திரவாளியாய் மாற்றுவதற்காக தான் தேவன் இந்த பூமிக்கு என்ன பண்ணாரு, வந்தார். இந்த கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறது நோக்கமே என்னன்னா, நானு சுதந்திரவாளியாய் மாறுவதற்காக. அது சுதந்திரவாளி. சுதந்திரவாளின்னா என்ன? நல்ல ஃப்ரீடமா இருக்கிறது, எல்லாமே அவனுக்கு இருக்கும். அவனுக்கு இல்லைன்றது என்ன பண்ணாது, எதுவுமே இல்லை. எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், அவனால எல்லாமே இருக்கும். அவன் தான் யாரு? சுதந்திரவாளியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம இந்த கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம கொண்டாட வந்திருக்கிற நம்ம இன்னைக்கு எத்தனை பேரு இந்த சுதந்திரவாளனாய் நம்ம இருக்கிறோம் என்பதை நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்க போறோம். ஏன் நம்மளால சுதந்திரவானாய் நம்மளால இருக்க முடியல அப்படின்னா, அதே அதிகாரத்துல எல்லாம் நீங்க நான் வசனத்துல நான் வாசிக்கல, 1லிருந்து இந்த 3 வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆமா 1லிருந்து 3 வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீங்க, அவன் உண்மையிலேயே ஐஸ்வர்யவானாய் எல்லாத்துக்கும் அவனால இருக்கு. ஆனால் அவனால என்ன பண்ண முடியல, சுதந்திரவாளியாய் இருக்க முடியல. காரணம், எதற்கோ ஒரு காரியத்திற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானா. அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். 1, 2, 3 இந்த 3 வசனத்தை வாசிப்போமே. எல்லாவற்றுக்கும் அவன் எஜமானியா இருக்கிறான். யாரு? சுதந்திரவாளி. எல்லாவற்றுக்கும் அவன் எஜமானா இருந்தோம். அடுத்தது வித்தியாசம் இல்லை. போதும். எல்லாவற்றும் சுதந்திரவாளிக்கு இருந்தோம். இன்னைக்கு என்ன இல்லையா, அடிமையா இருக்கிறவனுக்கும் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் வித்தியாசமே இல்லை. இன்னைக்கு நம்ம லைஃப்லயும் அப்படிதாங்க இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே வந்துட்டாரு. எதற்கு? நம்மள சுதந்திரவாளியாய் மாற்றுவதற்கு. இன்னைக்கு நம்ம நினைச்சிருக்கிறோம், ஆண்டவர் நான் சுதந்திரவாளியாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நினைச்சிருக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ சுதந்திரவாளி, எல்லாவற்றும் உனக்கு இருந்தோம், நீ என்ன எப்படி இருக்கிற? அடிமையில் இருக்கிறவனும் அப்படிதான் இருக்கிறான். நீ என்ன பண்ற? அதே போலதான் நீ இருக்கிற. நான் அதுக்கு வரலையே, ஆண்டவர் அதற்காக வரல. அதுதான் வசனம் ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? வித்தியாசத்தை ஏற்படுத்துறாரு. He make a separation, he make a difference. கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவரை அல்லாதவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு வசனம் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே தேவன் இந்த பூமியில பிறந்ததின் நோக்கம் என்னன்னா, நம்ம சுதந்திரவாளியா இருக்கும்படியாக தான். நம்ம சுதந்திரவாளியா இருக்கும்படியாக அப்போ நம்ம என்ன பண்ணணும்ன்றதுதான் இப்ப நம்ம அடுத்தடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம இந்த சுதந்திரவாளியா நம்ம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத குறித்து ஒரு 3 காரியத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 5வது வசனத்தை வாசிப்போமே. தேவன் அனுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம சுதந்திரவாளியாய் மாறணும் அப்படின்னா, தேவனுடைய குமாரனை அவர் அனுப்பினார்ல, இன்னைக்கு பிறந்தார்ல, அந்த தேவனை நம்ம உண்மையாய் விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணுமா? உண்மையா நம்ம விசுவாசிக்கணும். இன்னைக்கு பிறந்ததின் நோக்கம் எதுக்கு? என்னை சுதந்திரவாளியாய் மாற்றுவதற்காக. நான் எல்லாவற்றையும் நான் எனக்கு இருந்தோம், இன்னும் எனக்கு என்ன இல்ல,
மற்றவர்களை போல நானும் அடிமைதனத்திலேயே நான் இருக்கிறேன், மற்றவர்களை போலவே நான் இருக்கிறேன். அவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா நானும் கஷ்டப்படுறேன், அவங்களுக்கு பிசாசு கிரியை இருக்குதுன்னா எனக்கும் பிசாசு கிரியை இருக்குது, அவங்க இந்த பிரச்சனையில இருக்கிறாங்கன்னா நானும் இந்த பிரச்சனையில இருக்கிறேன். அப்போ காரணம் அவங்களுக்கு இருக்கிறதை போல நான் எனக்கும் இருக்கிறது அப்படின்னா இல்ல, நீ நாட் இந்த ஃப்ரீடமா நம்ம இல்ல, சுதந்திரவாளியா நம்ம இல்ல, இன்னும் நம்ம கர்த்தருக்குள்ள இல்ல. அப்போ முதல்ல நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்னா, நமக்காக பிறந்த தேவனை நம்ம என்ன பண்ணோம். அதுதான் இந்த வசனம் 5வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. காலம் நிறைவேறின போது ஸ்திரனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அந்த அனுப்பின தேவனை நம்ம உண்மையாய் விசுவாசிக்கணும். நமக்காக அனுப்பப்பட்ட குமாரனை நம்ம உண்மையாய் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை சுதந்திரவாளியாய் நம்மளை மாற்றுவார். இரண்டாவது காரியம் 6வது வசனத்தை வாசிப்போமே. ஆமென். போதுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் என்ன பண்ணோம், நமக்காக அனுப்பப்பட்ட குமாரனை விசுவாசிக்கணும். இரண்டாவது இங்க பார்க்கிறோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்ம என்ன பண்றாரா கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அப்பா பிதாவே என்று கூப்பிடுற அந்த ஒரு அடாப்ஷன், அந்த ஒரு அப்பா மகன் என்ற உறவுக்குள்ள நம்ம என்ன பண்றாரு, கொண்டு போயிடுறாரு. இப்போ யாராவது நம்ம அப்பா கிட்டயோ பிள்ளைங்கிட்ட எல்லாம் வந்து கண்டிச்சு இது பண்ணுவோமா? பிள்ளைகளை தான் கேட்ட உடனே நம்ம என்ன பண்றோம், செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எப்பேற்பட்டாவது என்ன பண்ணிடுறோம், செஞ்சிடறோம். அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளிடத்திலையும் நம்ம எதிர்பார்க்கிறது, அப்பா பிதாவே என்ற உறவை கர்த்தர் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனுடைய ஆவி என்ன பண்ணுமா, நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள குமாரனுடைய ஆவி இருக்கணும். ஆவின்னா என்னது? பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறாரு. குமாரனுடைய ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா அப்படி ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு நல்லா தெரியும் நான் யாரு, தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரத்தி என்பதை நன்றாக அறிந்தவர்களாய் காணப்படுவீர்கள். இரண்டாவது காரியமா பார்த்தோம். மூன்றாவது 9வது வசனத்தை வாசிப்போம். சாரி, 7வது வசனம் வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது காரியம், எப்படி நம்ம சுதந்திரவாளனாய் நம்மால் இருக்க முடியும்னா, கிறிஸ்து மூலமாய் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், சுதந்திரவாளியாய் இருக்க முடியும். அந்த கிறிஸ்து மூலமாய் மாற்றமே தான் நம்மளுக்கு சுதந்திரவாளியாய் மாற முடியும். நான்காவது காரியம் 9வது வசனத்தை வாசிப்போமே. ஆமென், அல்லேலூயா. நான்காவது காரியம், நம்ம என்னென்ன காரியத்திலிருந்து விட்டுட்டு நம்ம திரும்பி வந்தோம்ல, எல்லாம் பாவமான காரியத்தை விட்டு நம்ம திரும்பி வந்தோம்ல, இனி அதை திரும்பி பார்க்கவே கூடாதான். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. விட்டுட்டு வந்த காரியத்தை மறுபடியும் திரும்பி பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. சோ இன்னைக்கு நம்ம என்னென்ன காரியத்திலிருந்து நம்ம விட்டுட்டு நம்ம திரும்பி வருகிறோமோ அந்த காரியத்தை மறுபடியும் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்கவே கூடாது. இது நான் ஆண்டவரே, நீ இந்த தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இந்த காரியத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒருவேளை நீ மைண்ட்ல வச்சிருந்திருக்கலாம். இனி அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு 1 மாசம் கரெக்டா இருப்ப, 2 மாசம் கரெக்டா இருப்ப, 3வது மாசத்துல லைட்டா கொஞ்சம் ஆரம்பிப்பீங்க, 4ஆம் மாசத்துல கொஞ்சம் 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 அப்படியே பழைய செய்தது அதே தவறுதான் இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்பயும் செய்து கொண்டிருப்போம். இனி அது போல செய்து வந்த காரியங்களை, தவறுகளை ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, திரும்ப செய்யாதீர்கள். அதுதான் 4வது காரியம். அப்புறம் கடைசியாய் 12வது வசனத்தை வாசிப்போமே. ஆமென், ஹல்லேலூயா. 5வது காரியம், நம்ம சுதந்திரவாளியாய் மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்,
இயேசுவை போல, அவரை போல நம்ம மாற ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை சுதந்திரவாளியாய் மாற்றுவாராம். 5 காரியத்தை நம்ம பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம்? ஆமென். இரண்டாவது ஸ்தோத்திரம். மூணாவது ஆமென். சொல்லுங்க, முதல்ல என்னது? நமக்காக அனுப்பப்பட்ட குமாரனை உண்மையாய் விசுவாசிக்கணும். இரண்டாவது, அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த ஆவி நம்ம இருதயத்துக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது, சுதந்திரவாளியா இருக்கணும்னா அந்த கிறிஸ்து மூலமாய் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்களாம், நம்மளுக்கு கிடைக்கும். மூன்றாவது பார்த்தது, கிறிஸ்து மூலமாய் மாத்திரமே தான் நம்மளுக்கு அந்த சுதந்திரவாளியாய் நம்மள மாற முடியும். நான்காவது பார்த்தது, நம்ம விட்டுட்டு வந்த காரியத்தை மறுபடியும் நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. ஐந்தாவது காரியம், இயேசுவை போல நம்ம மாற வேணும். அவங்க ஒருத்தர் தான் கவனிச்சாங்க, மற்ற எல்லாம் சும்மா பார்த்துன்னு எல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டு வந்தாலும் அப்படித்தான் கவனிச்சாங்க நினைக்கிறேன். நான் நினைக்கிறது, ஆனா நீங்க உண்மையா நல்லா கவனிச்சிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கடைசியாய் அது 9வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க வெள்ளனற்றதும் பெருமையானதுமான நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவருக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? 11வது வசனம். சாரி. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு எதுக்கு வந்தாருன்னு சொன்னேன்? ஸ்டார்டிங்ல சொன்னது என்ன? எதுக்கு வந்தாரு சொன்னேன்? நம்மளை சுதந்திரவாளியாய் மாற்றுவதற்காக வந்தாருன்னு சொன்னால, அதற்காக தானே பிறந்தாரு. இங்க 11வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வந்ததின் நோக்கத்தை அவர் பிரயாசப்பட்டு இந்த பூமியில வந்ததற்கு வீணாய் போயிடுமோன்னு சொல்லி எண்ணி அவர் என்ன பண்றாராம், உங்களை குறித்து நான் பயப்படுறேன். யாரை குறித்து பயப்படுறாராம்? நம்மளை குறித்து ஆண்டவர் பயப்படுறாரு. ஐயோ, நான் வந்ததின் நோக்கம் என்ன? இவர்கள் சுதந்திரவாளியா இருக்கணும்னு தான் நான் வந்தேன். ஆனா இன்னைக்கு என்ன இல்ல, இவர்கள் சுதந்திரவாளியா இல்ல. அதற்காக நான் என்ன பண்றேன், நான் வந்ததின் நோக்கம் வீணாக போயிடுமோன்னு சொல்லி நான் என்ன பண்றேன், நான் பயப்படுறேன். பாருங்க, நம்மளை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ள தேவனா இருக்கிறாரு. நம்மளை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ள தேவனா இருக்கிறாரு பாருங்க. நான் வந்தது நோக்கம் வீணாகிடுமோன்னு சொல்லி அவர் பயந்துட்டு இருக்கிறாரு. அவர் பயப்படுற மாதிரி இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே நீங்க வந்ததின் நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேன்ப்பா. நீங்க வந்ததின் நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேன். நான் சுதந்திரவாளியா இருப்பேன், நான் ஆசீர்வாதமானா இருப்பேன். எனக்கு எல்லாவற்றுக்கும் இருந்தோம், இனி நான் எதற்கும் நான் அடிமையானவன் அல்ல, நான் எதற்கும் அடிமையானவன் அல்லன்னு சொல்லி நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ண போறோம். நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. இப்போ அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இனி நான் மற்றவர்களை போல, ஸ்டார்டிங்ல இந்த அதிகாரத்தை நீங்க நேரம் இருக்கும்போது இந்த அதிகாரத்தை மறுபடியும் நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் கூட பேசுவாரு. எல்லாவற்றும் இருந்தும் ஏதோ ஒரு காரியத்துல நம்ம இன்னும் அடிமையா தான் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக பிறந்தார், கரெக்ட் தான், நமக்காக தான் பிறந்தாரு. காரணம், நம்ம சுதந்திரவாளியாய் மாற்றுவதற்காக தான் பிறந்தாரு. ஆனா இன்னும் நம்ம எதற்கோ நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோமே, இன்னும் ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள இன்னும் நம்ம அடிமையாகவே இருக்கிறோமே. ஆனா ஆண்டவர் அதற்காக நம்மளை அழைக்கலுங்க. ஆண்டவர் அதனாலதான் கவலைப்படுறாரு. 11வது வசனத்துல, நான் வந்ததின் நோக்கத்தை ஒருவேளை வீணாய் போயிடுமோன்னு சொல்லி உங்களை குறித்து நான் பயப்படுகிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க இந்த பிறந்த அந்த நன்னாளில மறுபடியும் என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா, என்னை சுதந்திரவானாய் மாற்றுங்க, என்னை ஆசீர்வாதமானாய் என்னை மாற்றுவீராக. நான் இன்னைக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க. ஆண்டவரே, நான் சுதந்திரவாளியா இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்கட்டும்பா. நான் எந்தெந்த அடிமை தனத்திலிருந்து வந்தனோ அந்த அடிமை தனத்துக்கு ஒரு காலமும் நான் போக கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் என்னை புது மனுஷனாய் இங்கிருந்து என்னை கடந்து செலுத்துவீராக. எல்லாம் புது உடைமைகள் எல்லாம் நாங்கள் உடுத்திருந்தாலும் என்னை புது மனுஷனாய், ஆண்டவர் புது சிருஷ்டியாய் எங்களை மாற்றி எங்களை வணைந்து கொள்வீராக. உம் ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிகரமாகியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.